சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, சில விந்தை மனிதர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. ஒரு ஆண், ஒரு இளைஞன் இங்க வந்திருக்காரு. அவரை நம்ம நல்லவன் சொல்றதா, இல்ல அப்பாவின்னு சொல்றதா, இல்ல அயோக்கியன்னு சொல்றதா, எதுவுமே புரியல. அவரை தட்டி கொடுக்கறதா, இல்ல தட்டி நல்லா அடிக்கலாமா, எப்படின்னு ஒண்ணுமே புரியல. அவர் சொல்ற விஷயங்கள், அவர் கேட்டு வந்திருக்கிற விஷயம் ரொம்ப புதுசு. நாடு மாறிட்டு இருக்குது. என்ன கேட்டாரு, நம்மளால என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் முனியப்பன் மேடம். முனியப்பன், எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து வரேங்க மேடம். திருப்பூர்ல இருந்து வரீங்களா? என்ன பிரச்சனைங்க முனியப்பன்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். ஆயிடுச்சு. என்ன வேலை பாக்குறீங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேங்க மேடம். அப்படியா? எத்தனை வருஷம்? பூர்வீகமே உங்களுக்கு திருப்பூரா? ஆமாங்க, நான் பிறந்ததுல இருந்து திருப்பூர்ல தான் இருக்கேன். அப்படியா? அம்மா அப்பா எங்க இருக்காங்க? எல்லாம் அங்கேயே தான் இருக்கிறாங்க. எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? அது வந்து அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். சொந்தக்கார பொண்ணா? ஆமாங்க, அக்கா பொண்ணு. சொந்த அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ஆமாங்க. குழந்தை இருக்கா? இல்லைங்க மேடம். எவ்வளவு நாள் ஆகுது கல்யாணம் ஆகி? ஒரு 5 மாசம் இருக்குங்க. 5 மாசம்? 6 மாசம் 5 மாசம். 5-6 மாசம் தான் ஆகுதா? ஆமாங்க மேடம். பெண்ணத்துல பிரச்சனை இது? கல்யாணத்துல பிரச்சனையா இல்ல தொழிலா? இல்லைங்க மேடம், எனக்கும் சுமதின்னு ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருந்துச்சுங்க மேடம். தொடர்பு இருந்துச்சு. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து? எவ்வளவு காலமா? ஒரு 7 வருஷம் இருக்குங்க. 7 வருஷமா சுமதிங்கிற பொண்ணோட உங்களுக்கு தொடர்பு இருந்தது. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வயசு 32 இருக்கு. இப்ப 32. அப்படின்னா ஒரு 25 வயசுல இருந்தே உங்களுக்கு தொடர்பு இருந்தது. சுமதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வேற ஒருத்தரோட? அவருக்கு வேற ஒருவரோட கல்யாணம் ஆயிடுச்சு. வேற ஒருத்தரோட கல்யாணம் பொண்ணத்தான் நீங்க பழகுனீங்களா, இல்ல உங்களுக்கு பழகுனதுக்கு அப்புறம் அது கல்யாணம் ஆச்சா? இல்ல, கல்யாணம் ஆனது அப்புறம் தான் பழகலாமா? அப்படி தப்பு தாங்க. அதுக்கு என்ன வயசு ஆகுது? அதுக்கு வயசு ஒரு 30 இருக்கும். 30 இருக்கும். அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குது? அது சும்மா தான் வீட்டுல இருந்துட்டு. அது குழந்தைங்க இருக்கா? இருக்கு. 3 குழந்தைங்க. 3 குழந்தைகளுக்கு அப்புறம் நீங்க பழகுனீங்களா? ஏன் அவங்க கணவர் எங்க போயிட்டாரு? அவர் வீட்டுல அவர் வேலைக்கு போவாருங்க, அங்கதான் இருந்தாருங்க. வீட்டு பக்கத்துல இருந்தாங்களா? எப்படி தொடர்பு வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து அங்க நான் ஏதாவது இந்த லாரி தண்ணி விடுறது, இந்த மாதிரி பொது சேவை செய்வேன். பொது சேவை செய்வீங்க? ஆமாங்க. அவர் அப்படியே இருந்து பழக்கமாயிடுச்சு. சரி, ஓகே. 7 வருஷம் தொடர்பு இருந்தது. அதுக்கு பிறகு ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க? அது வந்து வீட்டுல ஒரு வருஷம் போன வருஷம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா சுமதியை பத்தி? தெரியுங்க மேடம். வந்து பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அது இருந்து எங்க வீட்டுக்காரர் பார்த்து பிரச்சனையாகி ஸ்டேஷன் வரைக்கும் போய் பிரிச்சு விட்டாங்க. யாரை பிரிச்சு விட்டாங்க? எங்க 2 பேர்த்தையும். அவங்க கணவரோட அனுப்பிச்சிட்டாங்க? இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. கணவர் ஹஸ்பண்ட் ஏத்துக்கலையா? ஏத்துக்கலைங்க. அவர் அனுப்பிச்சு விட்டாரு. சரி. அப்புறம் நான் வந்து ஒரு வருஷம் பார்த்தேங்க. சரி வரும்னு. சரி வந்தா நம்மளால வாழ்க்கை போச்சு, சரி நம்மளே வாழ்க்கை கொடுத்துடலான்னு பார்த்தாங்க. சரி. அப்புறம் வரலைங்க. அந்த ஒரு விதத்துல அதையாவது நியாயம்னு சொல்லிருக்கலாம். அப்புறம் அந்த பிள்ளை வரலைங்க. ஏன் வரல? நீங்க கூப்பிட்டு பேசுனீங்களா? கூப்பிட்டு பேசணுங்க. அது வந்து அவங்க பதிவு திருமணம் பண்ணி இருக்கிறாங்க மேடம். சரி. அப்புறம் நம்ம வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணதான் நம்ம இது பண்ண முடியும். இல்லாட்டி கையெழுத்தாவது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரி. ஒரு கையெழுத்தும் வாங்கிட்டு வரலைங்க அந்த பிள்ளை. ஏன் வாங்கிட்டு வரல?
அவங்க வீட்டுல கேட்கலையா என்னன்னு தெரியலைங்க. சரி, அது குழந்தைகள்லாம் எங்க இருக்காங்க? அதுதான் அவங்க அப்பா வீட்டோட போயிட்டாங்க. ஓ சரி. அவரு இப்போ கூட்டி. இந்த பொண்ணு யாருமே இல்லாம தனியா இருக்கு. ஆமாங்க. அம்மா வீட்லயாவது பாத்துக்கிறாங்களா? அம்மா வீட்டுல இல்லைங்க, தங்கச்சி வீட்டுக்கு போய் தங்கச்சி வீட்டுல இருந்துட்டு. தங்கச்சி வீட்டுல இருந்துட்டு இருக்கு. ரொம்ப. அதுவும் அதே திருப்பூர்லயே? இல்லைங்க, அது வந்து வேற ஒருங்க. ஆ. அப்புறம் நமக்கு வேறவங்க மூலியமா அந்த பொண்ணே சொல்லிச்சுங்க, ம். இந்த மாதிரின்னு. கல்யாணத்துக்கு முன்னால, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் பேசிட்டு இருந்தேங்க. அப்புறம் இப்படின்னு சொல்லிச்சுங்க. அப்புறம் சரின்னா அதுக்கப்புறம் இப்போ நானே அந்த பிள்ளைக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுக்கலாம்னு பார்க்குறேங்க. இல்லப்பா, சரி. நீங்க வந்து இப்போ அடுத்த பொண்ணு பேர் என்ன? மாலினி. மாலினி. இப்போதான் உங்க மனைவி பேரு மாலினி. மாலினி. 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணீங்க. ஆமாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? இப்ப அந்த பொண்ணுக்கே வாழ்க்கையை கொடுத்துருக்க வேண்டியதுதானே? அதாங்க. அப்புறம் எங்க அப்பா போராடியாவது, அதான் அவங்க ஹஸ்பண்ட் வேண்டான்ட்டாரு, ஒரு டைவர்ஸ் வாங்கி இருக்க வேண்டியதுதானே? வாங்கியிருக்கு. இல்ல ஏதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லயாவது வந்துட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? பண்ணி. எதுக்கு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தீங்க? உங்க அக்கா பொண்ணு வாழ்க்கைய? அது என்னாச்சுன்னா மேடம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. நான் கட்டிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேங்க. ம். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆஸ்பத்திரியில் 2 டைம் ஐசியில் வச்சுருந்தேங்க. ம். அப்புறம் எல்லாம் சேர்ந்து கட்டாயப்படுத்தி நீங்க சொன்னீங்களா அப்படி சுமதியை பத்தி? சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு அப்புறம் அவங்க அழுது அதே இதுன்னு சொல்லி அப்புறம் மாலினி வயசு என்ன? நீங்க சொல்றதை பார்த்து சின்ன பொண்ணா ஒரு தெரியும். 19-20 வயசு. படிக்குதா? படிச்சு 12வது முடிச்சிருச்சு. அப்புறம் எங்க அந்த பிள்ளைக்கு வந்து யாரு மாலினிக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா? என்ன பிடிக்கும். பாவம் இல்ல, தாலி கட்டி இப்படி கைவிடுறேன். எதனால திடீர்னு உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, கைவிடுற ஐடியா? கைவிடுற ஐடியான்னா இந்த மறுபடியும் சுமதி வந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குதா? இல்லைங்க, இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் கூடயும் போகாம, அவங்க அம்மா வீட்லயும் இல்லாம ரொம்ப என்னால நடுத்தருவில் நிக்குதுங்க. கரெக்ட். 5 மாசத்துக்கு முன்னாடியும் அது அப்படித்தானே நின்னுது. ஆமாங்க. அப்பவே அதை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே? அது ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வாங்கி உங்களால கெட்டுது வாழ்க்கை, நடுத்தருவுக்கு வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு மாலினி? என்னப்பா வாழ்க்கை என்ன விளையாட்டா? 2 பெண்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, இன்னொரு 3 குழந்தைகளோட வாழ்க்கை. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்ப என்ன இப்ப கேக்குறீங்க? அதான் சுமதியோட வாழலாம்னு கேக்குறேன். ஐயோ, உங்களை என்ன பண்ணலாம்? இப்படி ஸ்வீட்டா கேக்குறீங்களே, ஒரு தப்புனே புரியாம. எங்க போகும் மாலினி? மாலினி ரெடியா உங்களை விட்டு போக? பேசிருக்கீங்களா அதுகிட்ட? இல்லைங்க, பேசலைங்க. இது வரைக்கும் தெரியுமா அதுக்கு உங்களுக்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்கிறது? எல்லாமே தெரியுங்க. சரி, இருந்தது பிரச்சனை. இப்ப விட்டுட்டீங்கன்னு நினைச்சிருக்கோம். ஆமாங்க. இப்ப பழக்கமே இல்லைன்னு சொல்லிருப்பீங்க. ஆமாங்க. அதை நம்பி இருக்கும் அந்த பொண்ணு. ஆமாங்க. இப்ப நீங்க இந்த ஐடியால இருக்கீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா மாலினிக்கு? தெரியாதுங்க. பாவம் இல்ல, ஒரு 19 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம், சொந்த மாமா, தாய் மாமா நீங்க திடீர்னு இப்ப கைவிடுறேன்னு சொன்னா அதுக்கு சரி நீங்க சின்ன நல்லவனா கெட்டவனா புரியலையே. அந்த பொண்ணு அழுதாலும் கஷ்டமா இருக்கு, இந்த பொண்ணை பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு. எனக்கு இதா அதான் வரப்ப அது பெட்டர்னு முடிச்சு முடிவு பண்ணிட்டீங்க. இது சின்ன பிள்ளையா இருக்குதுங்க, இன்னும் இதுக்கு வயசு இருக்குதுங்க. ம். அது இனி அவ்வளவுதாங்க. இனி அது பாவம், அது வாழ்க்கை அவ்வளவு. ஏன் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்லப்பா, அதுக்கும் அது கூட பிறந்தவங்க இருக்காங்கல்லப்பா, அதான் அவங்க அதுக்கும் 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அது கணவரோடய போயிருக்கலாம்லப்பா. அவங்க கணவரும் கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளைய. அப்படியா? குழந்தைங்க? குழந்தைங்க அவங்க கணவர் வீட்டுல தான் இருக்குதுங்க. ஆஹா. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. இது யார் இது? சுமதி. நீங்க தான் சுமதியா? என்ன சுமதி இது? அவர் கல்யாணம் பண்ணப்ப வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லம்மா? அது எனக்கு தெரியாதுங்க மேடம். தெரியாதா? எனக்கு தெரியாது. கல்யாணதே தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியுமா? இப்போ என்னுடைய பிரச்சனை வந்து அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. எப்படின்னா அந்த பொண்ணு அவங்க மாமா பொண்ணை கூட்டியாந்து வச்சிருந்து கன்சீவ் ஆயிடுச்சு. யாரு? அவரு மாமா பொண்ணை கூட்டு வந்து? சரி. கன்சீவ் ஆயிட்டு ஏற்கனவே 2-3 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. எது அவங்க மாமா பொண்ணு மேட்டரா? இல்ல, என்னுடைய மேட்ரு. இவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு வச்சு நடத்த கட்டவனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். உண்மைதானே? இப்ப வந்து இல்ல உண்மை. சரி. இப்ப வந்து அவரு மேரேஜ் பண்ணிட்டாருங்கிறதுனால சரி எனக்கு உண்டானது எதுவுமே என்கிட்ட கையெழுத்து எதுவுமே வாங்கல. என்னதுக்கு வாங்கணும்? எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்கிட்ட இருந்து எதுவுமே வாங்காம அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா நைட்டு 11:30க்கு மேரேஜ் பண்ணிருக்காங்க. சரி. நைட்ல தாலி கட்டி இருக்கிறாங்க. அதுவுமே அவங்க திருப்பூர் போய் இவர் மேரேஜ் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணிட்டா நான் எக்காரந்து கொண்டு வாழ விடக்கூடாதுன்னு அவங்களோட எண்ணம். எங்க இவர் கூட போய் வாழ்ந்துருவாங்க. அவங்க அங்க போய் இவருக்கு மேரேஜ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்டயும் அவ போக முடியாது. அப்ப இவட நம்ம தெருவுல விட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி இருக்கிறாங்க. அவருக்கு அந்த கோபம் உங்க மேல இருக்கிறது நியாயம் தானே?
கல்யாணம் ஆகி 3 குழந்தைகளுக்கு பிறகு 30 வயசான ஒரு லேடிக்கு 30-32 வயசான ஒரு சகோதரன் மாதிரியான ஒரு ஆணோட என்னத்துக்கு தொடர்பு? 3 குழந்தைகளுக்கு பிறகு தவறு உங்க பக்கம் தானே இருக்கு. இல்ல மேடம், என் பக்கம் தான் மேடம் ஏன் உங்க கணவரை பிடிக்கலையா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து? இல்ல, ஸ்டார்டிங்லயே பிடிக்காம தான் மேரேஜ் சரி, பண்ணி அப்பவே வச்சேன். பிரிஞ்சிருக்கலாம்ல, எதுக்கு 3 குழந்தைங்க? அதுக்கப்புறம் வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து எங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டா இருந்து பக்கத்து வீடு வீட்டுக்கு வர போக இருப்பாரு. நல்லா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. அந்த ஒரு இதுல வந்து நாங்க வந்து அப்பா இல்லாம வளர்ந்தோம். இவங்க வந்து அம்மா இல்லாம வளர்ந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல இவங்க மேல கொஞ்சம் இறக்கப்பட்டு அக்கா தங்கச்சி இவங்க கூட பேசி பழகிட்டு இருக்கையில இவருக்கும் எனக்கு அந்த மாதிரி தொடர்பு வந்துருச்சு. அதுதான் காரணம். இன்னொன்னு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு இவர் பண்ணி இருக்கிறாரு. அதனாலதான் என்னுடைய மனசு மாறி. என்ன நல்ல விஷயங்கள் பண்ணாரு? இப்ப எப்படின்னா, திடீர்னு உடம்பு சரியில்லாம கிடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்னன்னே கண்டுக்க மாட்டாரு. அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் வந்து பழம் வியாபாரம், மக்காச்சோளம், அப்படி சீசன் பாப்பாரு. சரி. இந்த மாதிரி ஒரு உதவி. குடிகாரரு அப்படிலாம் இல்ல? பயங்கர குடிகாரர். பயங்கர குடிகாரரு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டைம் தண்ணி அடிச்சுட்டு டவுசரோட பஸ் கண்டக்டர் பெல்ட்ல அடிச்சு பஸ் குறுக்க போய் மறிச்சு அவங்க அண்ணன் தம்பியை தான் தூக்கி வந்து போட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரமா நான் வச்சு பார்த்ததுக்கு இவனை விஷத்தை வச்சு கொள்ளுங்க, நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. அதனாலதான் என் மனசு மாறினதுக்கு காரணம் என்னுடைய தப்பை வந்து நான் நியாயப்படுத்தல. தப்புதான். என்ன குடிகார கணவனா இருக்கட்டும், மோசமான கணவனாவே கூட இருக்கட்டும், 3 குழந்தைகளுக்கு பிறகு சரி, அப்படி உங்களுக்கு கணவனை பிடிக்கல, கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு ரைட் ராயலா சொல்லிட்டு இனிமே உங்க கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் இன்னாரோட போறேன், இல்ல நான் உன்னை விட்டு விலகிடுறேன்னு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியில வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க வாழ்க்கையை தேடி இருக்கலாம். ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்தா எப்பவுமே சிரமம் தானே. சைட் ட்ராக் ஓட்டிட்டு இருப்பாங்களா? அவரும் வேணும் உலகத்துக்கு. தப்பு இல்ல? தப்புதான் மேடம். பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டைம் பாத்துட்டாரு, பேசி பழகினது பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போய் சொன்னாரா, நீங்களா போயிட்டீங்களா? இல்ல, அம்மா வர சொல்லி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் பேசி அம்மா இவங்க எல்லாம் மறுபடியும் அனுப்பிவிட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியை போட்டு வந்து வெளியில விட்டு கதவை பூட்டுறது இப்படிமா. அதுல இருந்தே இவரை வந்து ஒதுங்கிக்க சொன்னேன். ஏன்னா எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்குது. நீங்க அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து இவருக்கு வந்து நான் பொண்ணு பார்த்துட்டு வர சொல்லி சொன்னா என்னன்னு கேளுங்க. அவங்க சிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் பேச மாட்டேன் இவரு கூட, இது சரிப்பட்டு வரல அப்படி நான் ஒதுங்கி போவேன். ஆனா இவர் போய் தண்ணியை போட்டு அவங்க வீட்டுல போய் ஒரு டைம் சொல்லி அழுது அவங்க சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. யாரு? அவங்க கூட பிறந்த சிஸ்டர். நீங்க விலகி போறீங்கன்னு அவர் அழுதாரா? அவங்க கூட பிறந்தவங்களே வந்து என்கிட்ட பேசுவாங்க. என்ன அன்பு பாருங்க அவங்களுக்கு. அவங்க வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி தண்ணியை போட்டுட்டு சாப்பிடாம திரிறான், எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க, இல்லாட்டி அவன் செத்துருவான். நேராதான் சொல்றேன், உண்மையா பொய்யான்னு கேளுங்க அவங்க. நிறைய டைம் நான் பண்ணினேன் மேடம் தப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. அது வந்து நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. அதோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்பயுமே எங்க வீட்டுக்காரர்கிட்டையும் நான் சொல்லி இருக்கிறேன் என்ன காரணம்னு. அவரு என்கிட்ட வந்து அன்பா நடந்துக்கிறல. நான் பண்ண தப்ப நியாயப்படுத்தல. அந்த அன்பு இவர்கிட்ட கிடைச்சிச்சு. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட. சொந்த அக்கா தங்கச்சி வந்து அடுத்த ஒரு மனைவியே என் பையன் உங்க தம்பி கூட பழகுங்கன்னு அவங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கலாம் தம்பி மேல. ஆனா எப்படி இப்படி ஒரு காரியம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை டைம் சொல்லிட்டேன் மேடம், அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்ப நான் விலகுறேன்னு சொன்னப்ப நான் இப்ப என்ன கேக்குறேன்னு அவர்கிட்ட, நான் விட்டு விலகுறேன்னு சொன்னல, அப்ப விலகி இருந்தேன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச மேட்ரு. என்னத்தான் இருந்தாலும் அதை சொல்லி காமிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு கொடுமை தான். நான் பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இவர் கூட பேசலட்டுனா இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிருவாரு, இல்லாட்டி செத்துறேன் அப்படிம்பாரு. அவங்க அக்கா தங்கச்சிய வந்து என்கிட்ட பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு சரி இறக்கப்பட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசி சரிங்க நான் பேசுறேன். அவங்க சிஸ்டரே செல்ல கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. செல்ல எத்தனை டைம் நான் தூக்கி எறிஞ்சிருக்கிறேன் மேடம், நான் பேசல அப்படின்னுட்டு. ஆனா அவங்க வந்து இப்ப பேசுங்க, இல்லாட்டி அவன் ஏதாவது பண்ணிக்கிருவாங்க, சாப்பிடல, எங்களுக்கு பார்க்கவே பரிதாபமா இருக்குன்னு கையை பிடிச்சிட்டு அழுவாங்க. என்னால தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களா? ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருக்க பொண்ணுதான், சரி அதை டைவர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நான் சொல்லாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் விட்டு விளையிக்கிறீங்கன்னு சொன்னேன். என்னைய பண்ண விடாம அதை இதையும் சொல்லி இறக்கப்பட்டு என்னை பேச வச்சிங்க, நீங்க தான் காரணம். இன்னைக்கு இப்படி பண்றவங்க அன்னைக்கு அவரை தப்ப உணர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு நான் என் புள்ள, புருஷன், குடும்பம், தாய், வளர்த்தவர் எல்லாத்தையும் பிரிஞ்சு நான் இன்னைக்கு தங்கச்சி வீட்டுல போய் தங்கி இருக்க மாட்டேன். இல்ல சொல்லு, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நடத்த கெட்டவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ அசிங்கப்படுத்துறாங்க. இல்ல
இப்ப நான் இந்த நிலைமையில நின்னு தெருவுல நிக்கிறேன். இன்னைக்கு அம்மா விட ஆதரிக்கல மேடம், தம்பி ஆதரிக்கல, தங்கச்சி வீட்டுல வந்து இருந்துகிட்டு நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். எல்லா விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது யாருனால இப்ப நான் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அவர் அந்த கல்யாண விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்ல. இது எப்படி தெரிஞ்சதுன்னா மேடம், இப்ப மேலூர் ஸ்டேஷனுக்கு நாங்க வந்தோம், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய மேட்ரு நடந்திருக்கு மேடம், இந்த 1.5 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, அவங்க டைவர்ஸ் கையெழுத்து கேட்டாங்கன்னா நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வா, என்னால உன் வாழ்க்கை போச்சு, நான் வாழ்க்கை தர்றேன் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் மேரேஜ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது சொல்லிட்டோம்னா இந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் பயந்துட்டாங்க. ரொம்ப நல்ல ஒரு பண்ணிதானே ஆகணும். ரொம்ப நல்ல பையன்பா. இன்னொருத்தர் மனைவியோட அது வேண்டாம் வேண்டாங்க பழகுனதுக்கும் நல்ல பையன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அது பேசாம இருந்தப்ப அக்கா தங்கச்சியை தூது விட்டதும் ரொம்ப நல்ல பையன். இப்ப அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் அழுகுறாங்களேன்னு சொல்லி அக்கா பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி உட்கார வச்சிருக்கிறதும் நல்ல பையன். இப்ப இந்த பொண்ணு அழுதுன்னா அந்த பொண்ணை விடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களே, அதுவும் நல்ல பையன். இவ்வளவு நல்ல பையனாவா இருப்பாங்க முனியப்பன்? பாசக்கார தங்கச்சி இருக்க வேண்டியதான். இவ்வளவு பாசமாவாமா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல? ரொம்ப ஒரு திங்கிங்கே இல்லாம இருக்காரே, பரிதாபமான பையனா இருக்காரே. நீங்களாமாவது எடுத்து சொல்லி அண்ணா அப்படி பண்ணாத, தப்பு. சரி, இந்த பொண்ணோட 6-7 வருஷமா பழக்கம் இருந்திருக்குல்ல, இவருனால அது வாழ்க்கை போச்சு இல்ல, பேசாம அதை டைவர்ஸ் வாங்க வச்சு அதுக்கேவாது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இப்ப எதுக்கு அக்கா பொண்ணை பலி கொடுத்தீங்க? இப்படி அந்த சின்ன புள்ள அது என்ன பண்ணுமா? இவங்கள வந்து இருங்க, எங்க கூடயே இருங்க, ஆனா உங்களால உனக்கு குழந்தை பிறக்க முடியாது, நாங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க கட்டி வச்சு குழந்தைங்களுக்கு ஒண்ணு பாத்துக்கிறவனுக்காக, என்ன ஒரே பையங்க எங்க வீட்டுல, இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பேசினாங்களோ எனக்கு தெரியலைங்க. இல்லைங்க, நான் இனிமேல் உங்க வழிக்கே வரமாட்டேன். யார் சொன்னா? இவங்க சொன்னாங்க. ஓ, நீங்க வீட்டுக்கு வந்து வாழுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படி சொன்னீங்கம்மா? அவங்க என்கிட்ட சொன்னாங்க மேடம், அவங்களுக்கு நேரா அவர் தான் போன் பண்ணி நான் பிரச்சனையாயி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப இவங்களும் இவங்க அக்காவும் என்கிட்ட போன் பேசினாங்க. சரி, எதுவும் பண்ணாதீங்க, எங்களாலதான் உங்க வாழ்க்கையும் போச்சு, இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, நாங்க ஏத்துக்கிறோன்னு இவங்களுக்கு நேரா அவங்க பேசிட்டு, இந்த விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் இவருக்கு தெரியாது, நான் சொல்லவே இல்லை, இப்ப நான் சொல்றேன். அவங்க சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் தனியா அவங்க போன் பண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வாங்க, வந்துட்டு எங்க பிள்ளைகளோட எங்க அத்தை எங்களுக்காக எப்படி வாழ்றாங்க, அவங்க அத்தை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாம அவங்களுக்காக வாழ்றாங்க, அந்த மாதிரி எங்க பிள்ளைகளுக்காக நீங்க வாழுங்க, அவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைய, அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும், அவங்கள இருந்துக்குருவோம், நீங்க வந்து எங்க கூட எங்க பிள்ளைகளை நீங்க பாத்துக்கிட்டு இப்படி மனச தேத்திக்கிட்டு இருங்கன்னாங்க. சரி, நான் அதை மனசுக்குள்ள வச்சுட்டு சரிங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சரிங்கன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் அந்த நிமிஷத்துல இருந்து இவர்கிட்ட நான் போன் பேசல. ஏன்னா இதை நான் சொல்லவும் முடியாது, சொன்னா தேவையில்லாம அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கு நம்ம பிரச்சனை பண்ண மாதிரி இதை நான் சொல்லவே இல்லை. இவரு போன் பண்ண செல்ல சைலன்ஸ் சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு 10-15 நாள் கழிச்சு இவரோட ஃப்ரெண்டு நம்பர் வந்து எனக்கு மிஸ்ட் கால் வந்துருச்சு. அப்ப அவருக்கு நான் அடிச்சு கேட்கிறேன் இந்த மாதிரி முனியப்பா இங்க பட்டுக்கோட்டை வந்திருக்கிறாமா அப்படின்னு சொன்னாங்க. பட்டுக்கோட்டை எதுக்கு? நான் இப்ப போன் வந்திருக்கு, நான் எப்போதும் போல அடிக்கிறாரான்னு காலையில கேட்கவும் இல்ல, அவன் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறான், நீ அடிங்கவும் உடனே இவருக்கு அடிச்சேன். என்ன பட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கிறீங்க? நான் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன், நான் உன்னை பார்த்தே ஆகணும் வா அப்படின்ட்டாரு. சரி, நம்ம பாட்டுல வீட்டுல தெரியாத ஊருக்கு வந்திருக்கிறாரு, ரொம்ப தூரத்துல இருந்து, அந்த இடத்துல அனாதையாவே விடவும் நமக்கு மனசு வரல, நம்ம போய் பார்க்காம இருக்க முடியல. நான் கிளம்பி போயிட்டேன். இவ்வளவு பெரிய விஷ பாட்டிலோட நிக்கிறாரு. ஒரு மினரல் வாட்டர் கேனு, தண்ணி கேனு, 2 கப்பு, ஒரு விஷ பாட்டில் வச்சுட்டு என்னன்னு கேட்டேன். நீ ஏன் 10 நாளா என்கிட்ட பேசல? என்னால உன் வாழ்க்கை போச்சு இல்ல, நான் வாழ்க்கை தரேன். இல்லையா, நான் மருந்து குடிச்சிட்டு சாகுறேன், வா, இல்லாட்டி 2 பேருமே சாகும். உங்க ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், எங்க ஊர்ல செத்தாதானே எதுவும் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையை கெடுத்ததுனால நான் மருந்து குடிச்சிட்டு செத்துறேன் அப்படின்னு வந்துட்டாரு. சரி நீ வா அப்படிங்கிறாரு. நான் அவர்கிட்ட சமாதானம் பேசி சரி போய் வீட பாருங்க, நான் வர்றேன், இவங்க என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க, இப்போதைக்கு போக கூடாது இல்ல, பிரச்சனை பெருசா ஆயிடும்ல, மறுபடியும் அவங்கள்ட்ட போய் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை 1.5 வருஷம் ஆச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க ஹஸ்பண்டோட ஆளுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சரி கொஞ்சம் சால்வ் ஆகட்டும் போங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு அப்பவே இவங்களுக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், உங்க தம்பி விஷ பாட்டிலோட இங்க வந்தாருங்க, நீங்க வேணா உங்க தம்பிட்ட கேட்டு பாருங்க. அப்படியாம்மா? அது தெரியும் உங்களுக்கு, தம்பங்க தங்கன்னு அதெல்லாம் பண்ணுவாருன்னு. நாம சொன்னாலாம் ஒன்னும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் கேட்க மாட்டாங்க, இவனும் கேட்க மாட்டான், நாம 2 பக்கம் மாட்டிட்டு என்ன பண்றதுங்க? சரி சுமதி, இப்ப என்ன ஐடியா?
அம்மா நீங்களும் முனியப்பனும் மட்டும் இருந்தப்போ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இங்கேயே வச்சு நாங்களே கல்யாணம் பண்ணியிருப்போம். உங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இப்ப மாலினின்னு இன்னொரு கேரக்டர் அவர் வாழ்க்கையில வந்திருக்குதேம்மா. உங்க மனசுல என்ன தோணி, என்ன ஐடியால வந்தீங்க ரெண்டு பேரும் பேசி? அவர் சொல்றாரு மாலினி எங்க அக்கா தங்கச்சியோட அனுப்பிச்சிட்டு நான் சுமதியோட வாழ்றேன்னு கேக்குறாரு. மேரேஜ் ஆயிருச்சு மேடம். தெரியாம மேரேஜ் பண்ணிருக்காரு. பண்ணிட்டாங்க. ஆனாலும் உங்களோட பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு சொல்றேங்கம்மா, எங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் வீக்குங்க, ரொம்ப முடியாம போயிட்டாரு. அதனால நாங்கெல்லாம் இவனை கட்டாயப்படுத்தி தான் டேய் அப்பா இறந்து போயிருவாரு. அந்த பொண்ணையாவது கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. என்னம்மா யாருங்க சுமதியவே கூட்டு வந்தாது வரமாட்டேன்னு இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போன பிரச்சனை ஆகி போன புதுசுல பட்டுக்கோட்டைக்கு பிரச்சனை. இப்ப 1.5 வருஷம் ஆச்சு. போன புதுசுல 2 மாசம் கழிச்சு பேசினத இப்ப சொல்றாங்கடா. யாருடா அது? குட்டி பொண்ணா ஒண்ணு வருது. தள்ளி உட்காருமா, உட்காரு. தள்ளி உட்காந்துக்கு. இது யாருது? இதாங்க பொண்ணு. இதுதான் மாலினியா? அட பாவமே. என்ன மாலினி, என்னம்மா படிச்சீங்க? படிச்சு முடிச்சிட்டீங்களாம்மா? உங்க மாமா உங்களுக்கு பிடிக்குமாமா? அட கடவுளே. உங்க மாமா பிரிஞ்சிரு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு, 7 மாசம் ஆயிடுச்சு. அவரோட இருந்துட்டேன் மேடம். எனக்கு அவர் தான் வேணும். படிச்சனால சொல்றேன். என்னதான் நீ வேண்டான்ட்டு நீ படிச்சாலும் அந்த 7 மாசம் இருந்துட்டேன் கல்யாணம் ஆகி இவரோட. அது எப்படி மேடம் என்னால மனசாட்சி ஒத்துக்காது. என்னதான் படிச்சாலும் அது மறக்க முடியாது இல்லைங்க மேடம். எப்படி உறவுகளை மாத்திக்க முடியும்? இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா உங்க மாமா? எப்படி ஒரு சிக்கல்ல போயிட்டீங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தைரியமா போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்றாரு தெரியுமா உங்க மாமா? அதையும் சொல்லித்தாங்க மேடம் கல்யாணம் பண்ணி வச்சேன். எதையும் சொல்லித்தான்? அவங்க வர மாட்டேன்ட்டாங்க சாமி, விட்டுட்டு பாப்பால கட்டி நல்லா இருக்கு. எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை வீண் பண்ணிட்டீங்க. வீண் பண்ணிட்டுங்க. ஆமா, அது சொல்ற மாதிரி 7 வருஷம் அந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன? நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு கேட்டுக்கிட்டு அநியாயம் எவ்வளவு அழகா இருக்கு பொண்ணு லட்சணமா. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமாமா? உங்க மாமா என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? அக்கா பொண்ணு அக்காக எல்லாம் பாத்துக்குவாங்க, அது மேல படிக்கட்டும், படிச்சு ஒரு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பார்த்து பண்ணி வச்சுக்கிறோம், நான் வந்து சுமதி கூட நான் வாழ்றேன்னு கேக்குறாருமா. சொல்ல கஷ்டமா இருக்கு எனக்கு, உண்மையிலேயே என்னாலே தாங்க முடியல. மாலினி, இது சுமதி, இது சரியா சுமதி? சின்ன புள்ள, அது என்ன நீங்க 2 பேரும் பண்ண பிரச்சனை இல்ல, அந்த புள்ள என்னமா பண்ணுச்சு? எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட கேக்குறது அப்பல இருந்து சொன்னேன். என் வாழ்க்கை எனக்கு கெடுத்து என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு உங்க மேல இருந்தா மிஸ்டேக். அவங்க 2 பேர்த்த விட அதிகமா. அதாங்க, அதுலயும் அந்த பொண்ணு மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, மாலினி மேல எதுவுமே இல்ல. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் நாங்களே பண்ணதாங்க. அம்மா நான் பிரச்சனை ஆகி போனேன் இல்லம்மா. அப்ப அவங்க சொன்னாங்க கிளம்பி வந்துருங்க, அவங்க அம்மா வீட்டுல டார்ச்சல் பண்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க எங்க அப்பா தான் சித்தப்பா தான் என்னை ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. சரி நீங்க வேணா கிளம்பி வந்துருங்க, வந்துட்டு எங்களோட நீங்க இருந்துக்கிறங்க, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரும், இதை அவங்கிட்ட நீங்க சொல்லாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதனால நான் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. எல்லாம் ரைட்டு. நான் கல்யாணம் ஆகியும் கேட்டேன் மேடம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கேட்டேன். சரி அப்படி பண்ற எல்லாம் ரைட். அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து திரும்பி அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்க. பாக்குறேம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. அதே பாவமா இருக்கு எனக்கும். சொல்லுங்க, பாத்துருக்காங்க சந்தர்ப்பத்தை எல்லாரும் என்னை விரட்டி விட்டு நான் அன்றதுக்கு இடம் இல்லாம எனக்கு அனாத மாதிரி நான் நிக்கிறேன். உங்க மாமா என்ன பண்ணலாம்? முழுக்க அவர் தான் காரணம். கட்டின தாலி கட்டின மனைவி எனக்கு வேணும்னு கேக்குறப்ப நம்ம என்னமா செய்ய முடியும்? ஏன் தாலியா இருக்கிறது காரணமாயிட்டாங்கல்ல மேடம். புருஷனுக்கு பிள்ளைக எதையும் நினைக்காத நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, இவனும் தப்பு செஞ்சுட்டான். நான் மிரட்டின்னு நீங்க திருந்திப்பீங்களா 2 பேரும்? நான் கேக்குறது தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்கம்மா. என்கிட்ட மறைச்சிட்டாரு இவ்வளவு நேரம் பேசணும். அவங்க எப்படி பேசுறாங்க? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சுமதி. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல விளைவுகள் தெரியாம வர்ற இந்த மாதிரி உறவுகள் எப்படி கொண்டாந்து நிக்க வைக்குது பாருங்க. அந்த பொண்ணு வந்து சேராம இருந்தா நிலைமை கம்ப்ளீட்டா வேற. உங்க வாழ்க்கை அது. இப்ப அந்த பொண்ணுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணுடைய கணவன் சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி சொந்த பந்தங்கள் பார்த்து பண்ண அவருடைய சொந்த அக்கா பொண்ணு. யார் அழுதாலும் அந்த பையன் தானு கண்ணீர் விடுவாப்ல. யார் பண்ணாலும் நான் பார்த்த வரைக்கும் யாராவது சொன்னா உடனே மனசுல வா நம்ம செத்து போயிருவோம்னு கேட்பாப்ல. இந்த பையனை இப்படி ஒரு குழந்தை பையனாட்டு இருக்கிற பையனை நம்பி
உங்க வாழ்க்கையை தொலைச்சது அம்மா சுமதி முழுக்க முழுக்க உங்களுடைய தவறு. 100% உங்களுடைய தவறு. என்ன இருக்கட்டும், ஒரு மருந்து வாங்கி கொடுத்தான் பின்னாடி வந்தாங்கிறதுக்காக ஒரு வயசு பையன் 20-25 வயசுல அப்படித்தான் யாராவது கிடைச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவனை பிடிக்கலையா, நீங்க பிரிஞ்சிருக்கலாம், எல்லாம் ரைட் இருக்குது உங்களுக்கு. மோசமான கணவனோட வாழ சொல்லல யாரும். எந்த குழந்தை வருதோ அதை கூட்டிட்டு போய் கம்பீரமா வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் உங்களுக்கு பிடிச்சவர் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம், தவறே இல்லை. இவரே கூட பண்ணிருக்கலாம். இப்ப எப்படி நான் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு போக சொல்லிட்டு உங்களை எப்படி சேர்த்து வைக்கிறதுமா? ஆமா, உங்களுக்காவது கொஞ்சம் கூட ஒரு அறிவே இருக்காதா? அவருக்கு என்ன வயசு, அந்த பிள்ளைக்கு என்ன வயசு, என்ன காலம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டு லட்சணமா இருக்கு அந்த பொண்ணு. ஒரு வேலை வெட்டி பார்த்திருக்கோம், மேல படிச்சிருக்கணும், எல்லாம் சேர்ந்து இப்படித்தான் பண்ணு. இதுதான் நல்லதா நீங்க பண்ணது? ஒரு குடிகாரனை வேற பெண்ணோட வந்து பழக்கம் இருந்தவனை எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க எல்லாம் சேர்ந்து? எனக்கு அந்த பொண்ணை நினைச்சு வருத்தமா இருக்குது. என்ன பண்ணிச்சு அந்த பிள்ளை தப்பு? இதெல்லாம் தான் நல்லது பண்றதா உங்களுக்கு? உங்க அண்ணன் நல்லா இருக்கணும்னு அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்தீங்களா? 18 வயசு 32 வயசு, எத்தனை வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? அது எங்க போகும்? இல்ல இது எங்க போய்? இது கேட்கற நியாயம் தானே? பாக்குறவங்களுக்கு தப்பு, நமக்கெல்லாம் இந்த பொண்ணு பண்ணது தப்பு. நிச்சயமா நம்ம ஏத்துக்கவே முடியாது, யாரும் உலகம் ஏத்துக்காது. ஆனா அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் பாக்குறப்போ, நீ விட்டையே என்னன்னு அந்த பொண்ணு அவரை கேட்கற நியாயம் தானே? என் பின்னாடி வந்தியே, என் வாழ்க்கையை வீண் பண்ணியே, உன்னை நம்பி நான் பின்னாடி வந்தனே, இப்ப என்ன இப்படி போக சொல்றியே, நான் என்ன பண்றேன்னு அந்த பிள்ளை கேட்டா அது நியாயமா இல்லையா? அப்பா யாருமே இல்ல, அம்மாவும் பாவம் முடியாதால எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. ஏதோ திருப்பூர் போனாங்க மேடம். அப்பாண்டாமா வீட்டுல புருஷன் இவங்க மாமியா யாருமே இல்லாத நேரத்துல இவரை புடிச்சு வீட்டுக்குள்ள தள்ளி இந்த ஒரு கெட்ட பேர் உண்டாக்கி சேசல் நிறுத்தி வீட்டுல அமுச்சு விட்டாங்க. எப்ப தெரிஞ்சதோ அப்ப மிரட்டி உங்க அக்காவை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? நாங்க இங்க இருந்தோம், மிரட்டி கூட்டு போய் பேசாம புருஷனோட இல்ல புருஷனை போட பிடிக்கலையா வந்து எங்களோட யாருடையாவது குழந்தைகளை பாத்துக்கிட்டு. இவங்க இருந்து திருப்பூர்ல மேடம், நான் இருந்தது இப்ப ரைட். இப்ப இந்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இப்போ நீங்க சொல்லவே வேண்டியதுல நம்ம சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். அந்த பிள்ளைய பாருங்க. உலகம் பாக்குறவங்க யாரும் அக்காவை நியாயம்னு சொல்ல மாட்டாங்க. அது கணவனோட குழந்தைகளோட வாழ்ந்திருக்கணும், தவறு பண்ணிருச்சுன்னு தான் பாக்குறவங்க சொல்லுவாங்க. நம்மளும் அதான், நீங்களும் அதான் சொல்ல முடியும், நானும் அதான். அந்த பொண்ணோட வாழ்க்கை வேற. அந்த பொண்ணு என்ன பண்றது? அது சொல்லுது, 7 மாசமா நான் வாழ்ந்துட்டேனே, நான் எங்க போவேன், நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுல ஏதாவது ஐடியா இருக்கா? நான் என் மனசுல உள்ள சொல்றேன் மேடம். இவரு வந்து எங்க அக்காவோட பழகினாரா இல்ல எங்க அக்கா இவரோட பழக கடவுளுக்கு தான் தெரியும், எங்களுக்கு யாருமே தெரியாது. இப்ப நாங்க கட்டி கொடுத்த வழியில அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க 2 வச்சு தவறாச்சு சொல்றாங்க. சரி, இவர் ஒரு வார்த்தை வாக்குமூலம் வந்து சொல்லிட்டா போதும், இவரை வச்சு வந்து இவர் சொல்றா, இவரே சொன்னாராம் அவங்க கிட்ட, நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தவங்க கொண்டாட்டிட்டு இவர் எப்படி மேடம் சொல்லலாம்? அதனால இவர் சொன்னதாக வச்சு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி எங்களுக்கு வேணாம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. இன்னொரு எங்க அக்கா இவர் தான் வேணும், அவர் வேணாம் இதுவரை எதுவும் சொல்லல, அவர் தான் வேணும். அவரு வேற கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே, அங்க வாழ வைக்கிறதுக்கும் இப்பதான் மேடம் கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு 30 நாள் தான், வேற யாரும் அதுவும் எங்க பெரியப்பா மாதிரி தான் மேடம். இப்ப இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு ஒரு பக்கம் நின்று இருக்கும், அதுவும் சொந்தக்கார பொண்ணு. அவங்களுக்கு மாமா பொண்ணு. இப்ப என்ன பண்ணலாம்? அது போகுமா? அவர்தான் கேட்கணும், அவர்தான் எனக்கு பதில் சொல்லணும். இந்த விஷயத்துல சுமதி, நாங்க எல்லாருமே பார்வையாளர்கள் தான். சட்டப்படி பார்த்தா அந்த பொண்ணுக்கு தான் ஃபுல் ரைட் இருக்கும். நீங்க ஆனா உங்களுடைய ஆதங்கம், உங்களோட இது எனக்கு புரியுது, உங்க ஃபீலிங். முனியப்பன்ட்ட கேளு என்ன சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கைக்கு என்னன்னு சொல்லுங்க. அதான் நான் சொல்லிட்டேன், எங்க அக்காவில்தான், எங்க அக்கா வீட்டுல விட்டார, நீ வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்துக்கலாம். எப்படி இன்னொருத்த மண்டாட்டி எப்படி வச்சுக்கிறியா நீ? அவன் என்ன பதில் சொல்லுவாரு? எங்க போகுது? எப்படி பேசுறான் பாரு. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படி இருக்க முடியாது மேம். 7 மாசம் இருந்துட்டேன். அது 7 வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்லுதேம்மா. இப்படி வேற ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிற மாமா எனக்கு என்னம்மா பண்ற நீ? வேண்டாம், விட்டு தொலைய நீ அந்த மாமாவை. எத்தனை வாட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். என்னன்னு? நான் இதை வெளியில சொல்லவும் முடியாது, ஏன்னா தப்பு ஃபர்ஸ்ட்ல நான் பண்ணிட்டேன். இவர் வந்து என்னை பேச சொல்றாரு, நீ என்கிட்ட பேசிதான்னு சொல்றாருன்னு சொல்லி என்னால வெளியில சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. எவ்வளவு ஒரு தம்பிக்கு இது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை.
10 பேரை வச்சுட்டு என் தம்பியை நடுவில் வச்சுட்டு என்ன நடத்துக்கிட்டு சம்பாதிக்கிற பொம்பளைங்கிறாங்க. உங்களை அந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு நேரம் 10 பேருக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் எதுக்குமே போலீஸ் ஸ்டேஷன் போறேன், எனக்கு என்னதான் தவறு பண்ணதுனால அப்படி நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு நான் சுமதி. எதுக்கு போறேன். ஆனா இப்போ வந்து ஒய்ஃப் விட்டுட்டு அந்த பொண்ணோட தான் வாழணும்னு சொல்றாப்லையே உங்க அண்ணன். சொல்லுவாங்க பேசிட்டு தான் மேடம் இருக்கிறாரு. நான் கம்பல் பண்ணியே எதுவுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டாருன்னு திருப்பூர் இல்ல போனேன் எனக்கு அது மேடம். புரியுதுமா. திருப்பூர் போனேன், கல்யாணம் ஆயிருச்சான்னு நான் கேட்டேன். நான் சுமதி, கேள்விப்பட்டேன். என்னடா ஒண்ணு- அப்படி அவகிட்ட இந்த பிள்ளை இட்டு போட்டு அங்க போய் பிழைக்கிறங்கிற என்ன உனக்கு? என்னப்பா பண்ணலாம்? எனக்கே தடுமாற்றமா இருக்கு. என்ன செய்யறது? நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? நான் சொன்னா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? நான் சொன்னா உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்பாவியாட்டு இருந்துகிட்டே 2 பொண்ணு வாழ்க்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும். அவங்க ஹஸ்பண்டோட பேசலாமா? அவங்க வந்து சுத்தரா ஒதுக்குறாங்க மேடம். உண்மையில நான் பேசி பாக்கட்டுமா? பேசல அவங்க போன விட அட்டன் பண்ண போனே அட்டன் பண்ணல. 1.5 வருஷம் ஆச்சு மேடம். இல்ல அப்ப கூட கோவத்துல பேசி இருக்கலாம், கோவத்துல ஏதாவது பேச. இந்த நிமிஷம் வரைக்கும் போலீஸ்காரங்க மேடத்தோட கூட்டிட்டு 3-4 வருஷம் இன்னொருத்தனோட போய் இருந்துட்டு வருவா, அவளை நாங்க ஏத்துக்கிறணுமா அவங்க கேக்குறாங்க. அந்த நோட்டீஸ் அவங்க வச்சிருக்காங்க, படிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு கேவலமா இந்த அவரோட 1.5 பேசி வருஷம் பாக்கலாமா? பேசுறேன். உங்க ஹஸ்பண்டோட பேசி அவர் ஏத்துக்கிட்டா அவரோட வாழ்வீங்களா? அது நல்லபடியா வாழ முடியுமா உங்களால? நல்லபடியா வாழ முடியாது. முடியாது, தம்பி எங்க முடியாது. நானா ஏன்னா, உண்மைதான் மேடம் இருக்கிறேன். அவங்க அண்ணன் தம்பி ஊரே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்ப சரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரி, மட்டும் தெரிஞ்சு எங்க மேற்பார்வையில இங்க எங்காவது ஒரு நல்ல ஒரு ஹோம்ல ஹாஸ்டம்ல எதுலயாவது இருந்துக்கிறீங்களா வேலை பார்த்து? ஊரே வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம் உங்க எதிர்காலத்துக்கு. சொந்த பந்தங்களா வரட்டும், கொஞ்ச நாள் இதெல்லாம் மறக்கிற வரைக்கும். சுமதி நல்லா புரிஞ்சுக்குங்க. குழந்தைகளும் புடிங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப அம்மா அங்க பாருங்கம்மா, சுமதி இங்க பாருங்க. ஒரு தொழில் கல்வி கத்துக்குங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறோம். ஒரு டீசென்டான வாழ்க்கைக்குரியதை உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு நீங்க வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு எந்த குழந்தை வருதோ அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க வாழுங்க. அப்புறம் பார்க்கலாம் அந்த எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு. அம்மா அங்க பாருங்க, எந்த விதத்துல பார்த்தாலும் அந்த பொண்ணோட தனமான்னு சொல்ல முடியும். சுமதி இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருக்கணும். யாருமா நீங்க? அம்மா இதெல்லாம் கொடுமையான நிலைமை உங்களுக்கு. உட்காருங்க, உட்காருங்கம்மா. சுமதி, சுமதி, குழந்தைகளை மட்டும் தாய் பக்கம் தான் போறீங்க. இனிமேலாம் அது வேணாம்மா. கரெக்டா சொல்றீங்க அம்மா, கரெக்டா சொல்லிட்டாங்க பாரு. அவசரப்படக்கூடாது. அம்மா இது- சொல்ல பாரு, இதனால தான் இருந்தாலும் வாழ்க்கையே வயசானவங்க. வீணா போச்சு. மறுபடியும் செய்யக்கூடாது. கரெக்ட். ஹஸ்பண்டும் வந்து கட்டின சீலையோட திருப்பூர் போன வாக்குல அவர் போயிட்டாரு. அவரும் அன்னைக்கு எங்க அம்மா போகலான்னு அன்னைக்கு செத்து இருக்கும். நான் போக வேண்டிய அன்னைக்கு தவறு பண்ணிட்டீங்க, பெரிய தவறு இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு வந்து மன்னிப்பு. இந்த 1.5 வருஷம் இவன் என்ன விரட்டி விட்டு இது விரட்டி விட்டு நான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம அடுத்த இடத்துல போயிருந்து இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சு இந்த நிமிஷம் இப்ப வந்து சொல்றீங்க. இது சுமதி முன்னாடியே கரெக்ட். சொல்லிருக்கலாம்ல. சுமதி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அந்த பொண்ணை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எனக்கு வந்து என் வாழ்க்கைக்கு தானே கேட்டு வந்திருக்கேன். அந்த எப்படி- பொண்ணுக்கு எப்படி நான் சரி, பேசுறதுக்கு அது right right இல்ல. அதுக்கு சும்மா. அவர்தான் சொல்லணும். அப்ப 2 பேரும் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணோடய வாழ்ந்துகிட்டு இந்த பொண்ணோடய வாழ்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும்? அந்த பொண்ணு ஏத்துக்குமா? ஆசிரமத்துல நம்ம போய் இருக்கிறேன். ஏதோ ஒரு சபலத்துல ஒரு ஆணோட தவறு பண்ணிட்டீங்க, மாபெரும் தவறு. ஆனா ஒரு தவறு தான் வாழ்க்கையவே அப்படியே பெரட்டி போட்டுரும். அப்படி ஒரு மகா மோசமான தவறு பண்ணிட்டீங்க. இப்ப அம்மா சொல்லாம இன்னும் வந்தா நிக்கிறாங்களே உங்க அம்மாவும் தம்பியும். நிறைய வீட்டுல வரவே கைவிட்டுருவாங்க. நான் உங்க ஹஸ்பண்ட பேசணும். அதுதானே செய்யணும். ஹஸ்பண்ட பேசி குழந்தைகளை கொடுக்குறேன். உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க நல்ல கௌரவமான முறையில நீங்க சம்பாதிச்சு வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குறேன். வேண்டாமா, அடுத்தவர் கடவுள் போதும். ஏதோ ஒரு நான் அந்த வந்து இப்ப- பலவீனம் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு உட்கார அதுக்கு வச்சிருக்கு. சொல்லல இன்னும் மேடம். பலவீனப்படாதீங்க. இப்ப அவர் வந்து என்கிட்ட பழையல, நான் வந்து வேற ஒருத்தரோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுதான் பழகினார். இவர் வந்து என்கிட்ட பழையல, கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒய்ஃபா வந்து ஹஸ்பண்ட வந்து நான் பழையல இல்ல. அப்ப பார்த்தா முன்னாடி என் வாழ்க்கைக்கு எடுத்தது இவர் தானே. முன்னாடி வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நான் தானே. பட் தாலி அதுக்கு அப்புறம் கட்டிக்கலையே, தானே தாலி அந்த பொண்ணுல கல்யாணம் கட்டி இருக்குது. நீங்க அடுத்த ஒரு மனைவியா இருந்து ஏன் பழகுனீங்க? அப்படி எல்லாம் வருவாங்க பெண்கள் எல்லாம். சரி சரின்னு விட்டுட்டா, பிரியமா இருக்கவன் ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தவன், அன்பா நல்லா இருக்கியான்னு கேட்டவங்க எல்லாம் பழகிட்டா அது தப்பு இல்ல. நம்ம மனசு பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சா உங்களை நான் குத்தி காட்டுறாப்புல இருக்குமேன்னு வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க கூட்டிட்டு கிளம்பு. உங்களை வந்து எல்லா இடத்துலயும் ஆம்பளைய தப்பிக்கிறீங்க, எனக்கு லேடிஸ் எல்லாம் சொல்ல வேணும்னு சொல்றதுனால எனக்கு அவர் ஒவ்வொரு சொல்லிட்டு தடவையும் நீங்க அவர்கிட்ட சொல்லிருங்க. அப்ப நீங்க அதோட வாழ முடியாது. மாமா உங்க அக்கா பொண்ணோட தான் நீங்க உங்க மனைவியோட தான் வாழ முடியும். அக்கா பொண்ணு சொல்லு, உங்க மனைவியோட தான் நீங்க வாழ முடியும். அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை. இனிமேலாவது அமைதியா அந்த பொண்ணோட வாழ பாருங்க. திரும்பவும் போன் பண்ணி அந்த பொண்ணை கலைக்காதீங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு.
தெரியுதா? நீங்க உங்க போய் மனைவி கூட்டிட்டு கிளம்புங்க. அது வாழ்க்கை இனிமேல வீண் பண்ணாதீங்க. பரிதாபமா பாவமா இருக்கு எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா. எல்லாரும் அந்த புள்ள படிச்ச பொண்ணு வேண்டான் இருக்கணும் மாமா. அது வேண்டாங்களே சொல்லல. அது கிடைச்ச வாழ்க்கையை ஒழுங்கா வச்சுக்கிட்டு இனிமே ஒரு பெரிய தவறு பண்ணோம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சு, அதை எப்படி சரி பண்றதுன்னு நான் பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. மீண்டும் அடுத்து தவறு செய்யாதீங்க. அதான் இதே மாதிரி எத்தனை வேற தாயா நானும் 3 பொண்ணு வச்சிருக்கிறேன். நல்லா வேணாம், நல்லா இருப்பீங்க. உங்க குடும்ப கெடுத்துருவியா? கெடுத்துறாதீங்க. பிள்ளைய பாவம் ரொம்ப கஷ்டப்படுங்க. இருக்கட்டும் பாத்துக்கங்க. நீங்க கேட்டிருக்கணும் அவங்க அம்மா முனியப்பன், அவங்க அம்மா அண்ணன் தம்பி கையில கால நீங்க சாமி போதும், போயிட்டு வரேங்க. பண்ணது போதும், நல்லா இருந்துக்கோன்னு சொல்றாங்க. கிளம்புங்க. வேற பொண்ணு எதுவும் செஞ்சிடாதீங்க. வயசாச்சு உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு 17-18 வயசு பொண்ணு கிடையாது. 30 வயசு 3 குழந்தைக்கு அம்மா. அதுக்குரிய மெச்சூரிட்டியோட நடந்துக்கணும். அது சரி வராதுமா. அவங்க அப்படி திருப்பி மறுபடியும் மனசை மாத்துவாங்க. அவங்க அந்த பையனே ஒரு 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 ஆசிலேஷன்லயே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு திடமான முடிவெடுக்கக்கூடிய பையன் இல்லை. இப்ப நீங்க அழுதா நீங்க உங்க வீட்டு அழுவான், அந்த பொண்ணு அழுதா அவங்க வீட்டு அழுவான், இன்னொருத்தர் யாராவது அழுதா அங்க அழுவான். அந்த பையன் வந்து நல்ல பையன் தான். ஆனா ஒரு ஆம்பளைனா ஒரு வீரம் இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். அந்த உறுதி அந்த பையனுக்கு இல்லம்மா. வேண்டாம். அப்படித்தான் தோணும். இப்ப பார்த்தா அப்படி தோணும். அப்புறம் சரியாயிருமா. ஒரு 3 மாசம் 6 மாசம் இப்ப இல்ல மேடம், 1.5 வருஷமாவே அந்த வலி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வருத்தமா இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்களே திரும்பி பார்த்தா நம்மளா அப்படி எல்லாம் பண்ணோம் சே அப்படின்னு இருக்கும். தெரியுதா? மனசுல உறுதியோட நம்பிக்கையோட உங்க தாய் சொல்றதை கேட்டு சந்தோஷமா போங்க. அவங்க அம்மா சொன்னது சரியான முடிவு. தெளிவா அழகா சொல்லியிருக்காங்க. சுமதிக்கு நம்ம சொல்றதுக்கு அதை தவிர வேற எதுவுமே இல்லை. சுமதி அவங்க தாய் சொன்னபடி முனியப்பனையும் அவருடைய மனைவி மாலினியையும் இனிமே எதிர்பார்த்தோ இனிமே அவங்களை தொந்தரவு பண்ணாம அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ விட்டு தன்னுடைய வாழ்க்கையை தான் பார்க்கறதான் நல்லது. சுமதியினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு வேலைக்கு, ஒரு சுய தொழிலுக்கு சொல்லுதெல்லாம் உண்மை என்ன செய்யணுமோ அதை செய்யும். அவங்க கணவர்கிட்டையும் பேசி குழந்தைகளை திரும்ப சுமதியிட்ட கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் உடனடியா இல்லைன்னாலும் காலப்போக்குல கண்டிப்பா நாங்க எடுப்போம். ஒரு வெகு விரைவில் சுமதியும் தன் குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பாங்க, மனது மாறி நிம்மதியா வாழ்வாங்க அப்படின்னு நம்புறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். சொல்வதே